வணக்கம். அதிகாரம் 67 வினைத்திட்பம். குறள் எண் 661. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற. வினைத்திட்பம் என்றால் வினைத்தின்மை, வினையில் உறுதி என்பது பொருள். மனத்திட்பம் என்றால் மனத்தின் திண்மை, மனதில் உறுதி என்பது பொருள். ஒரு செயலை செம்மையாக முடிக்கும் திறமை என்பது மன உறுதி, மற்றைய வலிமைகளெல்லாம் உறுதி ஆகா. வள்ளுவர் வினைத்திட்பத்திற்கு தரும் விளக்கம் மனத்திட்பம். மனதில் உறுதி வேண்டும் என்பது பாரதியின் ஞானப்பார்வை. குறள் எண் 662. ஊறு ஒரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோள். பழுதுபடும் வினையை செய்யாது இருத்தல். ஒரால் என்றால் நீக்குதல் என்பது பொருள். வினைத்திட்பம் உடையவர் இடையூறு வராமல் நீக்கிவிடுதல், வந்தால் மனம் தளராமல் எதிர்கொள்ளுதல் ஆகிய இரண்டின் வழியை அறிந்தவர்கள் ஆவார். குறள் எண் 663. கடைக்கொட்கச் செய்தக்கது ஆண்மை. இடைக்கொட்கின் எற்றா விழுமம் தரும். வினையை எப்பொழுது வெளிப்படுத்துவது, எதுவரை பாதுகாப்பது, ஏன் ஆகிய வினாக்களுக்கு விடை தருகிறது இக்குறள். ஒரு செயலை செய்யும் பொழுது வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. செயலை முற்ற முடித்த பிறகு வெளிப்படுத்துவது நலம். இடையில் அது வெளியே தெரிந்துவிட்டால் அச்செயலை செய்ய முடியாமல் இடையூறுகள் ஏற்படும், தடங்கல்கள் ஏற்படும். எனவே வினையை முற்ற முடித்த பிறகு வெளிப்படுத்துதல் சாலச் சிறப்புடையது ஆகும். குறள் எண் 664. சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். வாய்ச்சொல்லில் வீரராவது எளிமை, செயல் வீரராவது அருமை. ஒரு செயலை இப்படி செய்துவிடலாம் என சொல்லுவது எவர்க்கும் எளியதாகும். ஆனால் சொல்லியபடி நிறைவேற்றுதல் கடினமானது ஆகும். குறள் எண் 665. வீறு எய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன்கண் ஊறு எய்தி உள்ளப்படும். சிறப்பாக செயலாற்றி வினையை முடிக்கும் மாண்புடையவன் பெருமையுடையவன் ஆவான். அவன் செயல்திறன் ஆட்சியாளரை சென்று சேரும், அரசால் அவன் பாராட்டப்படும் தன்மையனாக ஆவான். குறள் எண் 666. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். நினைத்ததை சாதிக்க முடியும், நிறைவேற்ற முடியும். யாரால், எதனால் எனில் எண்ணியதை செயல்படுத்தும் உறுதியுடையவர் தான் நினைத்ததை, தான் எண்ணியதை எண்ணியபடியே செய்து முடித்து வெற்றி பெறுவார். குறள் எண் 667. உருவு கண்டு எள்ளாமை வேண்டும். உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. புறத்தோற்றத்தைக் கண்டு ஒருவரை மதிப்பீடு செய்வது எவ்வளவு தவறு என்பதற்கு ஒரு அழகிய உவமை வழி பொருள் விரிக்கிறார் வள்ளுவர். தோற்றத்தைக் கண்டு எள்ளக்கூடாது. உருளும் பெரிய தேரை அச்சாணி போல நின்று காப்பவரும் உண்டு. அதுபோல வடிவத்தால் உருவால் சிறியவர் மதிநலத்தால் அரும் செயலையும் ஆற்ற வல்லவராக இருப்பார். எனவே தோற்றத்தைக் கண்டு இகழக்கூடாது. மிக பெரிய தேர் உருள உருவத்தில் மிகச்சிறிய அச்சாணிதான் காரணம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். குறள் எண் 668. கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல். துளங்காது அசைவின்றி என்பது பொருள். மனத்தெளிவோடு எடுத்த செயலை சோர்வின்றி காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்து முடிக்க வேண்டும். குறள் எண் 669. துன்பம் உறவரினும் செய்க துணிவு ஆற்றி இன்பம் பயக்கும் வினை. துணிவு கலங்காமை. இன்பம் வேண்டுமெனில் துன்பம் கண்டு கலங்காத மனம் வேண்டும். எவ்வளவு இடையூறு வந்தாலும் துன்பம் வந்தாலும் மனத்துணிவுடன் அச்செயலை செய்து முடிக்க வேண்டும். இன்பம் தரும் வினைக்கு துன்பத்தை துணிவோடு கடக்க வேண்டும். அடிக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும் என இடுக்கண் அழியாமைக்கு ஆற்றுப்படுத்தியதும் வள்ளுவம் தானே. குறள் எண் 670. எனைத்திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு.
வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் என விளக்கிய வள்ளுவர், வேறு எந்த வகையில் ஆற்றல் உடையவராக இருந்தாலும் தொழிலில் உறுதி இல்லாதவரை, செயல் உறுதி இல்லாதவரை, வினைத்திட்பம் இல்லாதவரை உலகம் மதிக்காது. வினைத்திட்பம் என்பது ஒருவன் உள்ள உறுதி என்பதை தக்கவாறு விரித்துரைக்கின்றது வினைத்திட்பம் அதிகாரம்.